டேய் நீ பேசாத, உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். ஏய் என்ன கௌதம் கிள்ற? கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு நான் இந்த ஃப்ரெண்டு முன்னாடி வந்து நின்னு தட்டி கேட்பேன். இனிமேல் அவன் மேல கை வைக்காத. அப்படிதான் வைப்பேன். இவன் என் கூட பிறந்தவன், அடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இவன் என் ஃப்ரெண்டு, இவனை யார் அடிச்சாலும் அவங்கள திருப்பி அடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீ வா கௌதம். நீ ஏன் பக்கம் வாடா, நான் தானே உன் கூட பிறந்தவ. கூட பிறக்கிறதுனால இவ்வளவு உன்ன மாதிரி தானே. எனக்கு சப்போர்ட் பண்ணாம நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? உன்ன எங்க அடி பார்க்கலாம். திவ்யா எப்படி வா? மதி, திவ்யா திரும்ப அடிச்சுக்காதீங்க. மிஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? திரும்ப சண்டை போட்டா டிசி கொடுத்துருவாங்க. வாங்க கிளாஸுக்கு போலாம். திவ்யாக்கு வேற ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீ என்ன மிஸ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா நிக்கிற? பதில் சொல்றதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? மதிய பாரு எப்படி டான் டான் பதில் சொல்றா. நீயும் தான் சூப்பரா பதில் சொல்ற, ஆனா எனக்கு தான் பதில் தெரியலையே. அதான் எப்படி இருக்கேன். நீ எனக்கு சொல்லி தரியா? ஏன் மதியம் உனக்கு சொல்லி தர மாட்டாளா? எப்பயாவது, அதுவும் திட்டிக்கிட்டே தான் சொல்லி தருவா. அம்மா தான் எனக்காக பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். பாவம் அவங்க. ஆனா எனக்கெல்லாம் எங்க அப்பா தான் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப பொறுமையா சூப்பரா சொல்லி கொடுப்பாரு தெரியுமா? அப்படியா? உங்க டாடி வேற என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? எனக்கு எல்லாமே எங்க டாடி தான் சொல்லி கொடுப்பாரு. அதான் என்னன்னு கேக்குறேன். எனக்கு எக்ஸசைஸ் பண்ண, ஸ்விம்மிங் பண்ண, அப்புறம் எனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட சொல்லி கொடுப்பாரு. உனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமா? நான் சூப்பரா ஓட்டுவேனே. ஏன் உனக்கு ஓட்ட தெரியாதா? என்கிட்ட தான் சைக்கிள் இல்லையே. அப்படியே இருந்தாலும் சொல்லி கொடுக்க அப்பா என் கூட இல்லையே. ஆனா எங்க வீட்ல ரெண்டுமே இருக்கு. அப்பாவும் இருக்காரு, சைக்கிளும் இருக்கு. அப்போ நீ எங்க வீட்டுக்கு வா, நான் எங்க டாடியை உனக்கு சைக்கிளோட சொல்லி தர சொல்றேன். இல்ல, எங்க அப்பா வந்தோடனே எனக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுப்பாரு. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரி சரி, மதி வரா. நம்ம பேசுறதை பார்த்து டென்ஷன் ஆகி உன்னை திட்டுவா. அப்புறம் எனக்கு கோவம் வரும். ஆமா, உனக்கு கோவம் வரும். நீ அவளை அடிப்ப, அவ ஒன்னு அடிப்பா. அப்புறம் சண்டை வர, மிஸ் பார்த்தா டிசி தான். ஓகே, பாய். பாய், கிளம்புறேன். பாய். டேய் ரொம்ப திக்கா ஒட்டிக்காதீங்க, அப்புறம் பிரிக்க ரொம்ப கஷ்டப்படணும். ஓவரா பண்றடா. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு. நீ என்கிட்ட தான் வரணும். அப்போ இருக்கடா உனக்கு. சரி வா, அம்மா வந்துடுவாங்க. வா.